ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40 நாளில் ஒரு வயல்வெளியில் ஒரு வேளாண்மை பயிர் வந்து இந்த அளவுக்கு இருக்காண்டு. இப்போ என்னென்னு சொன்னால், இந்த வயலுக்கு வந்து நான் 2வது உரமும் வரைஞ்சிட்டோம். முதலாவது உரம் வந்து ஒரு 25 நாளுக்குள்ளே வர்றது. 2ஆம் உரம் வந்து ஒரு 50 நாளுக்குள்ளே வந்து எறிவோம். ஏன்னு சொன்னால் 50 நாளைக்கு மேலே அறிஞ்சோம்னு சொன்னால் வேளாண்மை வந்து அந்த குடலை பருவத்துக்கு பிறகு வந்து அந்த வேளாண்மைக்கு உரம் அறிகிறது வந்து நல்லமில்லை. ஸோ அதால் 50 நாளைக்குள்ளே நாங்கள் உரத்தை அறிஞ்சு 2 உரத்தையும் அறிஞ்சு முடிக்கிறது நல்லது. இப்போ 2 உரத்தையும் அறிஞ்சு முடிச்சு தான் இந்த பயிர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. உரம் அறிஞ்சு ஒரு 5 நாளைக்குள்ளே வேளாண்மை வந்து கருப்பாக மாறும். கருப்புன்னு சொன்னால் இப்போ கருப்பு கலர்னு சொல்லலாது. அந்த பச்சையில் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலர் ஒன்று வரும். அந்த கலருக்கு வந்து அந்த வேளாண்மை வந்து மாறிடும். இது வந்து மாறிட்டு இதுவும் மாறிக்கொண்டு வருது. இப்போ வேளாண்மை வந்து மஞ்சள் அரைக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து பசலை காணாது என்று தான் அர்த்தம். அதுகளுக்கு பார்த்தா நாங்கள் உரத்தை அறிகிறது நல்ல. இந்த வயலில் வந்து வேளாண்மை வந்து பச்சை இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிரை குறிக்கும். அப்போ அந்த பயிருக்கு வந்து நாங்கள் உரத்தை உறிஞ்சி தான் அவரை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு ஆளாக மாற்றி எடுக்கணும். மற்றது புல்கள் வருதான்னு சொல்லி பார்க்கணும். எங்களோட வயலுக்குள்ளே வந்து வேறு புல்கள் ஒன்றும் இல்லை. அதுக்குரிய எண்ணெய்கள் அடிக்கிறதால அந்த புல்கள் வந்து வளராது. இப்படி ஒரு காலையில் ஏர்லி மார்னிங்கில் வந்து இப்படி வயலை வந்து நாங்கள் வளமையாக சுற்றி பார்க்குறது. நாங்கள் வந்து அந்த வயல் செய்கிற ஆட்கள் வந்து வயலை வந்து அடிக்கடி நம்ம பார்த்துட்டு போகக்குள்ள அந்த பயிர் வந்து இன்னும் கொஞ்சம் செழிப்பாக வளருமாம் என்று பழைய காலத்தில் சொல்லுவாங்க. வயலை விதைச்சிட்டு அப்படியே போயிட்டு பிறகு இன்னொரு நாள் வந்து கட்டுற டைமில் வந்து பார்க்குறத விட அதை வந்து பார்த்துட்டு அவரை வந்து டேக் கேர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குமாம் அந்த பயிருக்கு நம்ம டெய்லி வாரது. ஸோ பார்ப்போம். இன்னொரு 40 நாள்னு சொன்னால் இன்னொரு 60 நாள், இன்னும் 2 மாதத்தில் இந்த பயிரை நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பார்ப்போம் இந்த வயலில் இவ்வளவு விளைச்சல் கிடைக்கிது. எங்களுக்கு வயல் செய்கிறதால லாபமாக நட்டமான்னு சொல்லி நம்ம ஒரு அனலைசிங் கொண்டு ஃபைனலாக பார்ப்போம். பட் கொமனாக சொல்கிறது வந்து விவசாயம் செய்கிறது வந்து எல்லாருக்கும் நல்ல. விவசாயம் செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வந்து கட்டாயம் அதை வந்து நடைமுறைப்படுத்துங்க, ஆக்டிவேட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா விவசாயம் செய்கிறதால எந்த பாதிப்பும் வராது. சூழலுக்கோ நம்மளோட சுற்றி இருக்கிற விஷயங்களுக்கு நன்மை தான் கிடைக்குமே தவிர தீமை வந்து இல்லை. ஸோ அதால் வந்து விவசாயத்தை செய்கிறதால நமக்கு நல்ல மழை கிடைக்கும். வெதரெல்லாம் வந்து சரியான டைமில் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ கட்டாயம் வந்து எல்லோரும் விவசாயம் செய்யுங்க. விவசாயம் செய்கிறதால எந்த பாதிப்பும் வராது.
நல்ல விஷயம்தான் நடக்கும். ஒரு க்ரீன் வேர்ல்டை நம்ம உருவாக்கலாம். இப்படி ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். அடுத்த தரம் வயலுக்குள்ளே வரக்குள்ள நான் இந்த வயலில் வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.